சேனல்ல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மென்சுரேஷனல் டைம் எல்லாம் இருக்குல்ல, லைக் இந்த பீரியட்ஸ் வர டைம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இர்ரெகுலரான பீரியட்ஸ் எல்லாம் வருது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ ரெகுலராக பீரியட்ஸ் ஒருத்தங்களுக்கு வருதுன்னா இப்போ அது வந்துட்டு இர்ரெகுலராக எதனால மாறுது? இப்போ இவங்களோட சைக்கிள் வந்துட்டு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணால் சைக்கிள் வந்துட்டு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ உங்களோட ரெகுலர் சைக்கிள்ஸ்னால் 28 to 35 டேஸ் ஆஃப் டைம்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெகுலர் சைக்கிள்ஸ். ஸோ வென் யூ கால் இட் as irregularity அப்படின்னு சொன்னீங்கன்னா when you cross ப்ளீடிங்லேயே ஒரு சில ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதிகமாக ப்ளீட் ஆகுது, ஒரு சில பேருக்கு கம்மியாக ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சைக்கிள் பேட்டர்ன் வந்துட்டு ப்ளீடிங் பேட்டர்ன் டிஃபர் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம வந்து அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி நம்ம அந்த அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறதுனா பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்ஸ் அகைன் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் கைனகாலஜிஸ்ட் நம்மளோட கவிதா தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்களை பற்றி நம்மளும் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், வாங்க அவங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். ஒன்ஸ் அகைன் மேம், இப்போ வந்துட்டு இந்த மென்சுரேஷனல் டைம் எல்லாம் இருக்குல்ல, லைக் இந்த பீரியட்ஸ் வர டைம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இர்ரெகுலரான பீரியட்ஸ் எல்லாம் வருது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ ரெகுலராக பீரியட்ஸ் ஒருத்தங்களுக்கு வருதுன்னா இப்போ அது வந்துட்டு இர்ரெகுலராக எதனால மாறுது? இப்போ இவங்களோட சைக்கிள் வந்துட்டு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணால் சைக்கிள் வந்துட்டு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணலாம்? ஓகே, ஸோ ஜென்ரலி ரெகுலர் சைக்கிள்ஸ்னால் அது என்ன சைக்கிள் ஆஃப் ஃபேஸ்ன்னு தெரியணும். ஸோ உங்களோட ரெகுலர் சைக்கிள்ஸ்னால் 28 to 35 டேஸ் ஆஃப் டைம்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெகுலர் சைக்கிள்ஸ். ஸோ வென் யூ கால் இட் as irregularity அப்படின்னு சொன்னீங்கன்னா when you cross 35 to 40 டேஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆர் மந்த்ஸ், சில பேருக்கு எவ்ரி மந்த் ப்ளீட் ஆகாமல் யூர் ஸ்கிப்பிங் யோர் பீரியட்ஸ் அப்படின்ற டைமில் டெஃபினெட்லி யூ ஷுட் கோ அண்ட் மீட் யோர் கைனகாலஜிஸ்ட். ஸோ ஜென்ரலி என்னென்னா இப்போது சில பேருக்கு ஆஃப்டர் மெனாக்கி தட் இஸ் ஏஜ் அட்டன் பண்ண அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு சில டைம் நல்லா ப்ளீட் ஆகும், அப்புறம் ஒரு 3 months வந்துட்டு தில் பி அ கேப். ஸோ அதெல்லாம் வந்து irregular சொல்ல முடியாது. தட் இஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷிங்ன்றனால அந்த ஃபர்ஸ்ட் 1 year பீரியட் வந்துட்டு யூ வில் ஹேவ் இர்ரெகுலாரிட்டிஸ். பட் அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் கோ மீட் அ கைனகாலஜிஸ்ட். ஸோ இதை எப்படி ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகேன் சேம் திங் வில் பிளே அ ரோல். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், பிஎம்ஐ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் யுவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், யூ ஹேவிங் அ ப்ராப்பர் ஸ்லீப், யுவர் ஆன்சைட்டி லெவல்ஸ், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேலன்ஸ்டு மீல் வில் பிளே அ மேஜர் ரோல். இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ளீடிங்லேயே ஒரு சில ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதிகமாக ப்ளீட் ஆகுது, ஒரு சில பேருக்கு கம்மியாக ப்ளீட் ஆகுது, ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸே தள்ளி போயிட்டு இருக்கு, ஒரு சில பேருக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், அந்த ப்ளீடிங் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி சைக்கிள் பேட்டர்ன் வந்துட்டு ப்ளீடிங் பேட்டர்ன் டிஃபர் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம வந்து அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி நம்ம அந்த அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறதுனா லைக் சில பேருக்கு வந்து வெரி ஸ்கேண்டி ஃப்ளோ, சில பேர் மாட்ரேட் ஃப்ளோ, சில பேருக்கு ஹெவி ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி மாட்ரேட் ஃப்ளோ இருக்கிறவங்களுக்கு வி டோன்ட் நீட் டு பேனிக் அபவுட், தட்ஸ் நார்மல் சைக்கிள்ஸ். வேறஸ் ரொம்ப ஸ்கேண்டி ஃப்ளோ, வெறும் ஸ்பாட்டிங் மட்டும் ஆகுது, வெறும் ட்ராப் மட்டும் தான் இருக்குன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமென் ஆர் எனி ஹார்மோன் டெஸ்டிங்ஸ்லாம் எடுத்து பார்க்கணுமான்றதை தே வில் இவாலுவேட். அண்ட் ரொம்ப சில பேருக்கு கட்டி கட்டியாக போகுதுன்னெலாம் சொல்லுவாங்க. அண்ட் ஒரு நாளைக்கே ஒரு 10 pads 15 padsலாம் சோக் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் அலார்மிங். டெஃபினெட்லி யூ ஷுட் கோ அண்ட் மீட் யோர் நியர்பை கைனகாலஜிஸ்ட் அண்ட் இவாலுவேட் யுவர் செல்ஃப். அதே மாதிரி இந்த பெயின் இருக்கும்ல, ஸோ இந்த பெயின் வந்துட்டு வரது வந்துட்டு நார்மல் தானா? ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு பயங்கரமாக ஹெவியான பெயின் இருக்கும், ஒரு சில பேருக்கு பெயினே இருக்காது, ஒரு சில பேருக்கு நடந்தால் பெயின் இருக்கும், ஒரு சில பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கணும்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் இல்லை சில பசங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பெண்கள் வந்துட்டு பீரியட்ஸில் இருக்காங்கன்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஆல்மோஸ்ட் வந்துட்டு யாருக்குமே தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஃபுட் சைக்கிளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களோட மூட் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ ஒரு பெண் வந்துட்டு பீரியட்ஸில் இருக்காங்கன்னா இவங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா மூட் ஸ்விங்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ யூஸ்வலி வந்து தெர் ஆர் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் பிஃபோர் யுவர் பீரியட்ஸ். அந்த ஃபேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்னி வரலாம், கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்கலாம், பிளாட்டிங் இருக்கலாம், அண்ட் மூட் சேஞ்சஸ். தட் இஸ் மூட் சேஞ்சஸ்ன்றது பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் இம்பேக்ட். தட் இஸ் இப்போ உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுதுன்னு இருக்கிறதுனால யூல் ஹாவ் ஆன்சைட்டி, பால்பிட்டேஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன் போவாங்க. unknowingly they start crying and all these things. So
வீட்டில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் தே would have monitored her from the beginning. ஸோ அதெல்லாம் நீங்கள் சென்ஸ் பண்ணிவிட்டு ஐ திங்க் யூ ஹேவ் டு ட்ரீட் them well. அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ யூ கேன் என்கேஜ் இன் யுவர் ஓன் ஆக்டிவிட்டீஸ். சில பேருக்கு வந்து தே மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆஸ்க் us நாங்கள் பீரியட்ஸ் டைமில் கேன் வி ஒர்க் அவுட் ஆர் நாட். தட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இண்டிவிஜுவலோட ப்ரையாரிட்டியை பொறுத்து. இஃப் தே ரியலி வாண்ட் டு ஒர்க் அவுட், எஸ் யூ கேன் டூ யுவர் ஒர்க் அவுட்ஸ், பட் நாட் இன் அ ஹெவி பேசிஸ். லைக் நார்மல் மாடரேட் எக்ஸசைசஸ் வெல் அண்ட் குட், யூ கேன் டூ ஆல் தட். And medications, coming on to the medications, like you can use this hot and the bags la use panikalam, and you can use your mild painkillers and all these things. In the over the counter poningnave nariya antispasmodics or any NSAIDs can be get into the counter, so ninga adala vaangi use panikalam, or you can use it in under the gynecologist advice also. So what kind of food is like, very much necessary when a girl is in a period? Like இந்த ஃபுட்டு வந்துட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, do you want to recommend some kind of a food or like fruits, vegetables, whatever? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கிடையாது. இந்த ஃபுட் தான் சாப்பிடணும், அது சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் டு ஹேவ் ஷி கேன் ஹேவ், பட் மேக் ஷுர் தட் ஷி இஸ் ஹைட்ரேட்டட் வெல். நல்ல ஹைட்ரேஷன் இருக்கணும், அண்ட் ஸ்லீப் ப்ராப்பராக இருக்கணும், அண்ட் ரொம்ப சிவியர் கிராம்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இஃப் ஷி நீட்ஸ் அ மெடிக்கல் அட்வைஸ், டெஃபினெட்லி ஹாஸ்பிட்டல் போகிறது இஸ் அ பெட்டர் சாய்ஸ். அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் அ பேலன்ஸ்டு மீல் ஈவன் இன் தட் போர்ஷன் இஸ் ஆல்சோ குட். மேம், பீயிங் அ டாக்டர், ஐ மீன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போதைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸும் சரி, இல்லை அப்போ இருந்த ஜெனரேஷன்ஸ், ஏன்னா அப்போ வந்துட்டு பீரியட்ஸ்னால் நிறைய பேர் வந்துட்டு பேசவும் விரும்ப மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ ஹவு டு யூ டெஃபா இப்போ இதை ரெண்டுமே பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம சொசைட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? ஏன்னா பீரியடுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் இதுவே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெக்கேட்ஸ் பிஃபோரோ சரி, இல்லை 2 decades பிஃபோரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறாங்களா, ஓப்பன் அப் பண்ணுறாங்களா? இதே வந்துட்டு ஒரு நார்மலான விஷயமா பார்க்குறாங்களா? Yeah, definitely. See, நம்ம day-to-day basisல we are having lot of OPDs dropping in with lot of queries. Even the smallest and silliest things and the major doubts வரைக்கும் they are dropping in. But இப்போ வந்துட்டு I think this lot of social media platformsலலாம் I think these people are encouraging about the sanitary pads, and முன்னாடியெல்லாம் அதை wrap பண்ணி எடுத்துட்டு போகிறது, and அது யார் கண்ணிலையும் படக்கூடாமல் எடுத்துட்டு போகிறது, I don't think so it's required. It's every human, I mean every woman is going to get the periods என்றது is normalized thing. அது என்ன wrap பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கணும் or இது ஹைட் பண்ணணும்ன்றது I don't think so it's a necessary one. Good idea. So changes இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. Definitely yes. சூப்பர் மேம். இப்போ இந்த பீரியட்ஸ் வந்துட்டு எந்த ஏஜ்ல வந்துட்டு நிற்கும், இல்லை வந்துட்டு நிற்கவே நிற்காதா? ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலி மெனோபாஸ்ன்றது வந்துட்டு லைக் அரவுண்ட் 50s to 55 இயர்ஸ்க்குள்ளே யூ ஷுட் ஒரு மெனோபாஸ்ன்றதை அட்டைன் பண்ணிவிடுவாங்க women. பட் இஃப் யூ ஆஸ்க் த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, லைக் அவங்க அம்மாக்கெல்லாம் எப்போ நின்றுச்சு அந்த மாதிரி எதுவும் கேட்டோன்னா, யூ கேன் ப்ரிடிக்ட் யோர் மெனோபாஸ் ஸ்டேட். ஸோ இந்த உங்கள் அம்மாக்கோ உங்கள் சிஸ்டர் சிப்ளிங்ஸ்க்கோ யாருக்காவது எந்த டைமில் பீரியட்ஸ் நின்றுச்சுன்னா, யூ கேன் ப்ரிடிக்ட் 1 or 2 இயர்ஸில் யூ கேன் கெட் இன் டு மெனோபாஸ்ன்றது. சூப்பர் மேம். இப்போ இந்த பீரியட்ஸுங்கிறது நார்மலாக இருக்கிற ஒரு பெண்மணிக்கு வரதும், அதே மாதிரி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்மணிக்கு வரதும் எதனா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை ரெண்டுமே நார்மலாக தான் இருக்குமா? யா, டெஃபினெட்லி தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ நார்மலாக வந்து நமக்கு ஜென்ரலாக periods varadu is like a normal menstrual cycle, whereas when you are pregnant and you're getting in the initial first 3 to 4 months or any time during your pregnancy, it's an alarming signal. In the first 3 months of pregnancy la vandu any sort of bleeding, spotting or anything அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்கவுண்டர் இருந்துச்சுன்னா, இட்ஸ் அ சைன் ஆஃப் அபார்ஷன் ஆர் த்ரெட்டன்ட் அபார்ஷன். ஸோ அபார்ஷன் மட்டுமா இருக்குமான்னு கேட்டால் இல்லை. தே கேன் அகெயின் பி அன் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். கரு போய் உங்கள் யூட்ரஸில் ஸ்டிக் ஆகும் போது அந்த டைமில் வந்துட்டு ஒரு 1 or 2 drops of blood வரது இஸ் நார்மல். பட் அதையும் நம்ம வந்து லைட்டாக எடுக்காமல் அது என்ன அதுதானா அந்த ப்ளீடிங்ன்றதை செக் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். அண்ட் எனி டைம் ஆஃப்டர் 3 months யூஆர் ப்ளீடிங் அப்படின்னா நஞ்சு கொடின்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஸோ அது லோ லைங்காக இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். சூப்பர் மேம். இந்த எபிசோட்லேயே நம்மளுக்காக நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க, தெரியாத நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்னீங்க. டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் த. மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மேம். தேங்க்யூ.